ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தென் எ ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வீட்டு செலவு வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குங்க. மல்லிகை சாமான் வாங்கினாலும் சரி, காய்கறி வாங்கினாலும் சரி, நிறையவே செலவாயிட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் பிளான் பண்ணாக்கா நம்ம அந்த செலவுலாம் நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியும். அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுவும் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப்னா அந்த அளவுக்கு பெரிய வருமானம்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ வீட்ல ஹஸ்பண்ட் குடுக்குற காச வச்சு தான் நம்ம போய் வாங்கி ஆகணும் இல்லைங்களா? அதுலருந்து எப்படி நம்ப வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம் செலவு. அதுலருந்து எப்படி சேவிங்ஸ் கொண்டு வரலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு வீட்ட நடத்துறதுல வந்து 2 முக்கியமான செலவுனா, ஒண்ணு வந்து மல்லிகை சாமான் செலவு, இன்னொன்னு வந்து காய்கறி. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு, இப்ப நீங்க ஒரு பொருள் எழுதுறீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே வந்து இவ்ளோ ரேட் ஆகும். இப்ப எண்ணெய் எழுதுறீங்கன்னா 1 லிட்டர், 1 லிட்டர் எண்ணெய் வந்து ரூ. 180 ஆகும். அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு விலை தெரியும் இல்லைங்களா? அத லிஸ்ட்டுக்கு அந்த பொருளுக்கு பக்கத்திலேயே வந்து எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்து லாஸ்ட்டா ஒரு கணக்கு போடுங்க. இவ்ளோ ஆகுது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கடை செலக்ட் பண்றது. ஏன் இத சொல்றேன்னாக்கா, எடுத்த உடனே ஒரு ராயலா இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போவோம் நம்பலாம். அங்கெல்லாம் போனோம்னா லிஸ்ட் ஒண்ணா இருக்கும். நம்ம எடுக்கிற பொருள் வேறையா இருக்கும். லிஸ்ட்டுக்கு மேலேயும் நம்ம வந்து பொருள் சேர்த்து வச்சுப்போம். அது அமௌண்ட் எங்கேயோ போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு, லோக்கல் கடை இருக்கும் இல்லைங்களா? இந்த ஹோல்சேல் ரேட் கடை. அங்க வந்து ரூ. 1 ரூ. 2 நம்மளுக்கு கம்மி பண்ணி தான் கண்டிப்பா குடுப்பாங்க. ரூ. 1 ரூ. 2 கம்மி பண்றாங்கன்றதுனால ஸ்டாக் குடுக்குறாங்க பாருங்க. ஸ்டாக்லாம் வச்சு விப்பாங்களே, அந்த மாதிரி கடைலாம் வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. நல்லா உங்க ஊர்லயே எந்த கடை வந்து நல்ல தரமா இருக்கும், நல்லா வந்து ரன் ஆயிட்டு இருக்குதோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கடையா பார்த்து வாங்கிக்கோங்க. ரூ. 1 ரூ. 2 நம்மளுக்கு கண்டிப்பா சேவ் ஆகும் ஒவ்வொரு திங்ஸ் மேலயும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாசத்துக்கு இவ்ளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு மந்த்லி பட்ஜெட் கண்டிப்பா இருக்கும். மாசம் நம்மளுக்கு இவ்ளோ தான் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து மந்த்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போகுதா, இல்ல அதுக்கு கீழ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் அத வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியும். அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபர்ல ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சாப்பிடுற விஷயம் தவிர்த்து, மொத்தத்துல ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேளுங்க. இப்ப நான் லிக்விட் வச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா? அது வந்து ஆஃபர்ல தான் வாங்குனேன். 2 லிட்டரே எனக்கு ரூ. 90 சாரி ரூ. 100 தான் வந்துச்சு. அந்த மாரி ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பாருங்க. இன்னும் சொல்லப்போனா ஆஃபர்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வாங்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆகுற பொருள தான் வந்து ஆஃபர்ல இப்படி வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆஃபர் போடுவாங்க. அதனால சாப்பிடுற பொருள தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி நம்ப ரொம்ப அதிக அளவு வாங்கிட்டு, யூஸே பண்ண முடியாம ஃப்ரிட்ஜில அப்படியே வேஸ்ட் ஆகுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம, வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்குற மாரி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம சீசனுக்கு இப்போ வந்து நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சீப்பா கிடைக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம வாங்குனாக்கா விலை கம்மியாவும் இருக்கும் நம்பளுக்கு. இல்லைங்களா? அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதேபோல சில காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் கூட தாங்கும். சிலதெல்லாம் வந்து சீக்கிரமாவே நம்மளுக்கு முத்திடும். இந்த வெண்டைக்காலாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே முத்திடும். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே சமைச்சிக்கலாம். அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் முத்திடும், வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது. அதனால சீக்கிரம் எந்த காய்கறி சமைக்கணுமோ அத மட்டும் சமைச்சுக்கோங்க. மீதி வந்து 1 வீக் தாங்கும் அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் லேட்டா கூட சமைச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தான் சொல்லுவேன். ரேஷன் கடை போறதுக்கு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பேருக்கு கூச்சப்படுவாங்க. சில பேர் வந்து இந்த பொருள்லாம் நம்ம யூஸா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவ தான். ஆனா ரேஷன் பொருள வந்து வாங்கிட்ட பிறகு ஒன்ஸு எந்த அளவுக்கு எனக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிலயே தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதுலேருந்து விடுறதே இல்ல. இப்போ எண்ணெய்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, எண்ணெய் வந்து நான் யூஸே பண்ண மாட்டேன். ரேஷன்ல குடுக்குற எண்ணெய் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. அத நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, தேவைப்படுறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். ரூ. 100 குடுப்பாங்க. அப்படி இல்ல கடையில எடுத்துட்டு போய் இந்த மல்லிகை கடைலாம் இருக்குல்ல, அங்கலாம் எடுத்துட்டு போய் குடுத்தோம்னா ரூ. 90 தராங்கங்க. நெறைய பேர் இடத்துல எப்படின்னு தெரியல. ஆனா நான் வாங்குற இடத்துல வந்து இவ்ளோ குடுப்பாங்க. ரூ. 90 குடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதுக்கு மேல கொஞ்சம் காசு போட்டோம்னாக்கா, 1 லிட்டர் எண்ணெயே நம்ம வந்து தேவையான எண்ணெய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா காசே கூட வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரைன்றது வந்து நானு இந்த மந்த்லி லிஸ்ட்ல வரவே வராது. ஏன்னா, எங்களுக்கு ரேஷன்ல குடுக்குற சர்க்கரையே சரியா போயிடும். அதனால சர்க்கரை வாங்குற செலவு கொஞ்சம் மிச்சம் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆம் அதே பருப்பு யூஸ் பண்ணாலும் பண்ணிப்பேன். அப்படி இல்ல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா, கடப்பருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி சமைக்கும் பொழுது நல்லாவே இருக்குங்க டேஸ்ட். இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அரிசி வந்து டிஃபனுக்குன்னு நான் சொல்லிட்டு வெளியலாம் வாங்கவே மாட்டேன். ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் டிஃபனுக்குலாம். அப்படி ஒரு மந்த் வாங்குனது நெக்ஸ்ட் மந்த் அப்படியே இருக்குன்னு சொன்னா, அந்த அரிசியும் வந்து வாங்குறதுக்கு நெறைய பேர் ரெடியா இருக்காங்க. அதையும் வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன். அதனால ரேஷன் பொருள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணலனாலும் பரவால்ல. இந்த மாதிரியாவது பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேவ் ஆகும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, கடைக்கு போகும்பொழுது காசு வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் மிச்சமா எடுத்துட்டு போனாலும் பரவால்ல. ரொம்ப அதிகமா மிச்சமா எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம கடையில வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டு முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு தான் நம்ம மனசு போகும். அதனால கொஞ்சமாவே வந்து முடிஞ்ச அளவுக்கு காசு கொஞ்சம் கம்மியாவே எடுத்துட்டு போங்க. முக்கியமா இந்த ஜிபே பண்றதெல்லாம் விட்டுருங்க. ஃபோன்ல வந்து ஜிபே பண்றதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நமக்கு அது கணக்கே இல்லாம போயிட்டே இருக்கும். அதனால கையில முடிஞ்ச அளவுக்கு காசு வச்சுட்டு செலவு பண்ண பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த பிளான் எல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியா செலவாகுது, எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.